யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்தரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்தரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் ஆற்றுகிற இரண்டாவது காயம், காரணம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பட்ட காயங்களை ஆண்டவர் ஆற்றுகிறார். சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம். எதுல வருத்தம் அப்படின்னா, காரணத்தோடு ஒரு காயம். யாராவது ஒருத்தர் காயப்படுத்தினா தப்பு இல்லை. நம்ம இந்த தப்பு செய்தோம், அதுக்காக அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, சரி பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணோம், அவங்க காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருடைய வாழ்க்கையிலே முகாந்தரம் இல்லாமல் காயப்படுத்துவார்கள். காரணமே இருக்காது பாருங்களேன், எந்த காரணமும் இருக்காது. அவங்களுக்கு நம்ம எந்த தீமையும் செஞ்சிருக்க மாட்டோம், அவங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செஞ்சிருப்போம். அவங்கள நம்ம உருவாக்கி விட்டுருப்போம், அவங்கள நம்ம வளர்த்துருப்போம், என்னென்னமோ செஞ்சிருப்போம். ஆனா காரணமே இல்லாம நம்மளை காயப்படுத்துவாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் உங்களை காரணம் இல்லாமல் காயப்படுத்தி இருக்கலாம். நீங்க அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படலாம். சே, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே பாஸ்டர், ஆண்டவர் ஏன் அப்படி அனுமதிச்சாரு? கர்த்தர் அனுமதிக்காம இருக்க வேண்டியதானே? நான் தவறு செய்ததற்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒன்னும் செய்யாததுக்கு என்னை வருத்தப்படுத்துறாங்களே. ஒன்னு நினைச்சுக்குங்க, காரணம் இல்லாத காயங்கள் வேதத்திலே எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்கு. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்கு. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை நீங்க எந்த பாதையில கடந்து போக வேண்டிய அவசியம் உண்டுன்னா, காரணம் இல்லாத காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகை பிளந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, உழுகிறவனுடைய நிலத்தை போல அவருடைய முதுக உழுதாங்களாமா. அவருடைய தலையில முள்கிரீடத்தை சூட்டுனாங்க. அவ்வளவு அடிகளாய் அவரை அடிச்சாங்க. இப்போ அவர் அடிச்சதுக்கு என்ன காரணங்க? அவருடைய முதுகுல உழுகிறதுக்கு என்ன காரணங்க? இல்ல, ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராத்தான் சுற்றி திருந்தாரே தவிர யாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணல? சொல்லுங்க எல்லாருமே, தீமை செய்யவே இல்லை. இன்றைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தீமை செஞ்சாதான் நம்மளை காயப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரத்துல ஆண்டவர் எந்த பாதையில நடத்துறாருன்னா, காரணமே இல்லாம. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமுடியிலும் அதிகமா இருக்கிறாங்க. எந்த காரணமும் இல்லை. அவங்க என்ன பகைக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லை. நான் அவங்க சொத்தை திருடல, அவங்களுக்கு விரோதமா நான் பேசல, குறை சொல்லல, எதுவுமே பண்ணல, ஆனா எனக்கு விரோதமா இருக்காங்க. ஆனால் காரணம் இல்லாமல் உங்களை காயப்படுத்தின அத்தனை காயத்தையும் ஆண்டவர் வருகிற ஆண்டு ஆற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் நம்புறேன். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்கு முன்பாக உங்க தலையை அலங்கரிக்கிற கர்த்தர், காரணம் இல்லாம அவர்கள் செஞ்ச காயத்தை கர்த்தர் ஆற்றி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே எப்படி யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவனை காயப்படுத்தின அத்தனை பேரும் அவனுக்காக வருந்தி அவனுக்கு ஆபரணங்களையும் காசுகளையும் கொடுத்தார்களே. அதே போல நான் நம்புறேன், உங்களை காயப்படுத்தின, காரணம் இல்லாம காயப்படுத்தினவங்க உங்க பக்கத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறத, வருகிற ஆண்டவர் உங்களை மகிமையாய் வைக்கிறதை அவர்கள் கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை தட்டி ரிசீவ் பண்றவங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவர் ஒண்ணு பண்ண போறாரு. காரணம் இல்லாம என்னை பகைச்சாங்க, ஒதுக்குனாங்க, வெறுத்தாங்க, ஆனா கர்த்தர் அந்த காயத்தை எல்லாம் எனக்கு ஆற்ற போகிறார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறேன். உண்மைதான் ராஜா, இந்த வார்த்தை எனக்காக தான் பேசப்படுது. எனக்கு நிறைய காரணம் இல்லாத காயங்கள். 2020வது வருஷம் ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு நிறைய காயங்கள் பட்டது. அந்த காயம் எல்லாம் காரணத்தோடு அல்ல, உனக்கு காரணமே இல்லாம இந்த ஆண்டுல பல காரணங்கள், பல காயங்கள், பல காயங்கள். அந்த காயங்களுக்கு எந்த காரணமே இல்லை, எந்த காரணமே இல்லை. காரணமே இல்லாம என்ன ஏன் பாஸ்டர் பகைக்கிறாங்க? காரணமே இல்லாம ஏன் என்ன காயப்படுத்துறாங்க? எஸ், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லுகிறது போல, அந்த ரண வைத்தியர் அவருடைய கையில மருந்து இருக்கு, அவருடைய கையில மருந்து இருக்கு. அவர் புதிய வருடத்துக்குள்ள உங்களை கொண்டு போகும்போது, இந்த நீங்க கடக்க போகிற புதிய வருடம், நீங்க சந்திக்க போகிற அந்த புதிய வருடத்துல, நீங்க காலடி எடுத்து வைக்கிற அந்த புது இடத்துல, அந்த புதிய வருடத்துல ஆண்டவர் காரணம் இல்லாம எல்லா காயங்களையும் கர்த்தர் ஆற்றி உங்களை சுகமாய் வைத்து மனதில் இனி சஞ்சலம், இனி தவிப்பு இல்லாமல் நடத்து போகிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் ஒரு காயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம முன்பு வாசித்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற காயங்கள். வாசிக்கலாமா? 17வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால். அப்போ இவங்களுக்கு ஏற்படுகிற மூணாவது காயம் என்ன காயம் அப்படின்னா, வார்த்தைகளால் காயப்படுத்துகிறாங்க, வார்த்தைகளால் காயப்படுத்துறாங்க. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில யாராவது ஒரு அடி அடிச்சா கூட நம்ம தாங்கிடுவோம். அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இதுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நான் என்ன பண்ணிருப்பேன், தாங்கியிருப்பேன். ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நாவினால் அத தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நாவினால பேசுறதெல்லாம் அது வடுவா மாறிடுமாமா. நிறைய பேரு இந்த ஜபத்துல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வார்த்தைகளால தான் காயப்படுத்தியிருப்பாங்க. அதான் கட்டுன புருஷன், மனைவி, பிள்ளைங்க பேசுற வார்த்தைக்கு அளவே இல்லை பாஸ்டர். என் பிள்ளை என்ன கிறுக்க அப்படின்னுது. நிறைய பேர் என் இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. என் பிள்ளை பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுது. என்னால தாங்க முடியல. அடைமொழி வச்சு என் பிள்ளைங்க பேசுறாங்க, என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க. வார்த்தைகளாலே காயப்படுத்தப்பட்டு நான் ஒடுங்கி போய் நான் வந்திருக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ண, நான் என்ன செஞ்சேன்? இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களுக்காகவே இருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காயம் இருக்குது. அந்த காயம் எல்லாம் வார்த்தைகளால பேசப்பட்ட காயம். அதை அழிக்க முடியாது பாஸ்டர். நான் மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடிய மாட்டேங்குது. அவங்கள போய் பார்க்கும்போது அவர்கள் பேசின வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னை ரொம்ப பேசிட்டாங்க. என் கேரக்டரை பேசினாங்க பாஸ்டர், என் கேரக்டர்ல நான் ரொம்ப உண்மை உள்ளவன். அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மிக அழகாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். மனிதர்கள் பேசின வார்த்தைகளால காயப்பட்டிருக்கிற அந்த காயத்தை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பேசினபடி நீங்க இல்லை, அவங்க பேசினபடி நடக்க போறது இல்லைன்றத கர்த்தர் 2021வது வருஷம் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும். மனுஷனுடைய வார்த்தைகளை மாற்றுகிற கர்த்தர், மனுஷனுடைய வார்த்தையா அதமாக்குகிற கர்த்தர், மனுஷனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் தடுக்கிற கர்த்தர் சொல்லுகிறார்,
அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளால காயப்பட்டிருப்பீங்கன்னா அந்த காயங்களை ஆற்றுவேன் என்று. ஆமேன் சொல்லுங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போட்டது கூட பரவாயில்ல, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில ஒண்ணுல போட்டுருவோம், அவனை கொன்னுட்டு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நான் நம்புறேன் அவனுக்கு ரொம்ப இருதயத்துல தச்சிருக்கும். கூட பிறந்த சகோதரர்கள், தன்னுடைய அப்பாவுடைய பிள்ளைங்க தன்னை சொல்றாங்க, அவனை கொன்றுவோன்னு பிளான் பண்றாங்க. என்னமோ ஆண்டவருடைய இறக்கம் அவன் மேல இருந்ததுனால அவங்களால கொல்ல முடியல. அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்திருக்கும், சே என்னை கொல்றதற்காக பேசிட்டாங்களே, என்னை கொன்றுப்பாங்களே, ஆண்டவர் இல்லைன்னா என்னை கொன்றுப்பாங்களே. ஆனா ஆண்டவர் எகிப்திலே அவனை ராஜாவா கொண்டு உட்கார வைக்கும் போது அந்த சகோதரர்கள் எல்லாரும் தாழ விழுந்து அவனை பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே யோசேப்பை கர்த்தர் கனப்படுத்தி அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய காயங்களை எல்லாம் ஆற்றினது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை மனிதர்கள் சொன்ன அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க 2 கரங்களை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லு. அவர் காயங்களை ஆற்றுகிறவர், அவர் காயங்களை ஆற்றுகிறவர். முடிந்தவர்கள் முழங்காலிலே நில்லுங்கள், முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை நம்புறேன்னு சொல்லுங்க. 2021 வருஷம் காயங்களை ஆற்றுகிற ஆண்டு, அடி காயங்களை ஆற்றுகிற ஆண்டு, காரணமில்லாமல் பட்ட காயங்களை ஆற்றுகிற ஆண்டு, மனிதர்கள் பேசின வார்த்தைகளை அந்த காயங்களை ஆற்றுகிற ஆண்டு. உனக்கு வேலை கிடைக்க போவதில்லை, உன்னை சாபம் தொடர்கிறது, உனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போவதில்லை என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லி 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 உன்னை வேதனைப்படுத்தின அந்த காயத்தை கர்த்தர் ஆற்றி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவர்கள் என்னென்ன பேசினாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்து அநேக நாட்கள் காத்திருந்ததை கர்த்தர் வருகிற வருஷத்துல உங்களுக்காய் தந்து, கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அந்த வார்த்தையை அதம் பண்ணி அந்த வார்த்தையை நிர்மூலமாக்கி உங்களை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், நான் நம்புறாண்டவரே, நான் நம்புறாண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா.